ஸோ நிசான் கிராவைட்டோட அசென்டா வேரியன்ட் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம கூட நிசான் கிராவைட்டோட டெக்னா வேரியன்ட் இருக்குது. ஸோ இந்த காரில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ஸ்கைலைன் நிசானுக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் நிசானில் ஏதாவது கார்ஸ் புக் பண்ணோம், டெஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ட்ரைபரோட ஒரு ரீபேட்ச்டு வெர்ஷன் தான். பட் நிறையவே டிசைன் சேஞ்சஸ் வந்து இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் கிரில் போர்ஷன் ஒரு கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க, நல்லாவே போல்டாக இருக்குது. இந்த பர்டிகுலர் டெக்னா வேரியண்ட்டில் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். எல்இடி டிஆர்லுமே இதில் கொடுத்துட்றாங்க. ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸ் வருது. கீழே எல்இடி ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்புமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருமே இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில்வர் கலர் ஆசன்ஸ் இந்த இடத்துல வந்துருது. கீழே ஸ்கிட் பிளேட்டுமே அதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் வைஸ் ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷனோட மட்டும் தான் இந்த நிசானோட கிராவைட் வருது. ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினோட மட்டும் தான் இந்த கார் வருது. இது மேக்ஸிமம் ஒரு 72 bhp அண்ட் 96 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டா வேரியண்ட்ல இருந்தே மேனுவல் ஆட்டோமேட்டிக் AMT 2 கியர் பாக்ஸுமே வந்துருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட அந்த க்ரீன் கலர் தான் இருக்குது. ஸோ இந்த கலர் வந்துட்டு இந்த காரில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த லான்ச் எடிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரிங்லாம் சைடில் வரும். அண்ட் ஆல்சோ டோர் வைசர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இதில் கிடையாது. பட் இதுவே மோரலஸ் ஓகே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் ஃப்ளெக்ஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 15 இன்ச்சில் வரும். 185, 65 ஆர் 15 இன்ச்சில் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவர்ஹேம்ஸ் பிளாக் கலரில் வந்துருது. இதில் எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது அந்த கிராவைட்டோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வாக் அவே லாக் அண்ட் அப்ரோச் அன்லாக் ஃபீச்சருமே இதில் இருக்குது. அண்ட் ஆட்டோ ஃபோல்டபிள் ஓஆர்எம்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே கிராவைட் அப்படிங்கிற ஒரு பேஜிங்கோட இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில் ஃபுல்லாகவே க்ரோமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலே ஒரு ரூஃப் ரெயில் வந்துருது. அண்ட் ஆல்சோ நார்மலான ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க, ஷார்ஃபின் ஆண்டனாலாம் கிடையாது. அண்ட் ஒரு ஸ்டெப்டு ரூஃபுமே இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் வந்துருது. ரியர் ஆங்கிளில் பார்க்குறப்போ இங்கே வந்து எல்இடி டெயில் லேம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் வருது. ரியர்லையுமே நல்ல நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் தான். கிராவைட் அப்படிங்கிற ஒரு பேஜிங் இருக்குது. 3 பார்க்கிங் சென்சர் ரியரில் கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே அந்த சில்வர் அசன்ஸ் மாதிரி வந்துருது. ஒரு மாதிரி பிரஸ்ட் அலுமினியம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டுமே ரியரில் வந்துருது. அண்ட் இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் வாஷர் ஐப்பட் டிஃபாகர் எல்லாமே வந்துடும். அண்ட் பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ லாஸ்ட் ரோ சீட்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா 625 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் கிடைக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். வேணும்னா நம்ம இந்த சீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் இந்த காரை வந்து 5 சீட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஈஸ்டர் எக் இருக்குது, அதையுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரியா சீட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இதுலேயும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா செகண்ட் ரோ சீட்டை நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட் தேர்ட் ரோவில் இருக்க பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இதில் செமி லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல லெதர், இந்த இடத்துலலாம் ஒரு ஃபேப்ரிக் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வருது. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துருது. பட் ஆனால் ஆம்ரெஸ்ட் வந்து இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஸோ இன்டீரியரில் ஸ்பேஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரியரில் டோர்ஸ் வந்து நல்ல பெருசாக இருக்குது. ஸோ அதனால் அப்பச்சர் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் இதில் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. உள்ளே வர்றதுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. பிரஸ்ட் அலுமினியம் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரியர்லையுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. லாக்கிங் அண்ட் லாக்கிங் மெக்கானிசம் மட்டும் அந்த பழைய டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே டியூல் டோனில் அந்த டோர் பேட்ச் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு ஏசி வென்ட்ஸ் இந்த இடத்துல பி பில்லரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2 சைடுமே வந்துடும். இது மட்டும் இல்லாமல் கேபின் லேம்ப்ஸ் இந்த இடத்துல எல்இடியில் வந்துடுது. ஸோ எஸ் நல்லாயிருக்கு. 2 பேருக்கு இந்த சீட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். பிகாஸ் டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக இல்லை. செகண்ட் ரோ ப்ளோயர் கண்ட்ரோலுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கூல்டு க்ளோ பாக்ஸுமே வந்துடுது. ஸோ இது கூலிங் ஃபங்க்ஷனோட வந்துடும். ஃப்ரண்ட்லேருந்து இதை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிரைவருக்கு தனியாக ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் வந்துடுது. ஸோ தேர்ட் ரோ ஸ்பேஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இதுலேயுமே அதே மாதிரி தான் சீட்டை கம்ப்ளீட்டாக டம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த டியூல் டோன் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஒயிட் ட்ரீட்மெண்ட்டில் வந்துருது. ஸோ இந்த சீட்டை நம்ம வேணா செகண்ட் ரோ சீட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் வந்து நிசானோட கிராவைட்டில். ஸோ ஓகே, உள்ளே வரத்துக்கும் ஈஸி தான். ஸோ உள்ளே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை நான் இப்போ ஃப்ரண்ட்டை தள்ளி வச்சுருக்கேன். அதனால் நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீரும் இந்த இடத்துல கிடைக்குது. ஹெட் ரூம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீசெண்டாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல கேபினே முடிகிற இடம். ஸோ அதனால் இந்த இடத்துல மட்டும் வந்து லைட்டாக ஸ்லோ பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ஓகே தான். அண்டர் சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் உட்காரத்துக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சீட்டோட ரிக்ளைன் ஆங்கிலுமே நல்லா தான் இருக்குது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் இந்த தேர்ட் ரோவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்காக டெடிகேட்டடான ஏசி வென்ட்ஸ் இந்த இடத்துல வந்துருது. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் மட்டும் இந்த இடத்துல வந்துருது. ஸோ கப் ஹோல்டர்ஸ்லாம் எதுவுமே தேர்ட் ரோ கிடையாது. பட் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு அடல்ட்ஸுமே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னே சொல்லலாம். டோட்டலி ஒரு 5 கலர் ஆப்ஷனில் இந்த நிசானோட கிராவைட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கீ என் கையில் இருக்கிறதுனால கார் வந்துட்டு அந்த அலாம் சவுண்டு வருது. ஸோ எஸ் ஃப்ரண்ட் லைன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ இங்கே வந்துட்டு டிரைவருக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் வந்துருது. அண்ட் ஓஆர்எம்ஸ் எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபோல்டபிள் ஓஆர்எம்ஸுமே இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் வந்துருது. அண்ட் இங்கேயுமே நல்ல ஒரு பெரிய டோர் பாக்கெட்ஸ் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்டீரியரில் ஒரு டியூல் டோன் டேஷ்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹெட் லேம்ப் லெவலர் வந்துருது. ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் இந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 18 inch ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். இது ஒரு 7 inch ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. டிம்மிங் கண்ட்ரோல், டேக் அ பிரேக். ஸோ டிரைவர் வந்து ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுறதா பிரேக் எடுக்க சொல்லி இது வந்து இன்சிஸ்ட் பண்ணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வந்துடும். டிரைவிங் ஃபோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே இந்த பர்டிகுலர் டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு வந்துருது. சர்வீஸ் இன்டர்வல்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருது. லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஃபியூல் மீட்டர் வந்துருது. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்கோ மீட்டருமே தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஃபியூல் மீட்டருமே தனியாக வந்துருது. ஓடோ மீட்டர் அண்ட் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸுமே இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பட் ஆனால் டெலிஸ்கோபிக் கிடையாது. ஸோ நம்ம டில்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு 18 inch ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். இது நம்ம ஆல்ரெடி நிசானில் பார்த்தது தான். ஸோ அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. இதில் ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. பட் ஒரு சின்ன ஒரு லேக் தெரியுது இதில் எனக்கு. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே நல்லா தான் இருக்குது. பட் அதனால் இதில் வந்துட்டு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடையாது. ஒரு நார்மலான கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த டச் கண்ட்ரோல்ஸ் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எதுவுமே வந்துட்டு பட்டன்ஸ் அவங்க கொடுக்கல. இந்த இடத்துல லாக்கிங் அண்ட் லாக்கிங்கான பட்டன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் இங்கே ரியர் டிஃபாகருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சரை ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனுமே இந்த இடத்துல வந்துருது. மேனுவல் ஏசி தான் அந்த டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கே வருது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டாப் பட்டன் அண்ட் இது க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் ஏ சார்ஜிங் போர்ட் வந்துருது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே வந்துடும். அண்ட் இது கீழே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி கியர் பாக்ஸுமே இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட 5 ஸ்பீட் மேனுவல் தான் இருக்குது. அண்ட் மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. இந்த இடத்துலையுமே 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸுமே 2 க்ளோ பாக்ஸ் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடும். இந்த இடத்துல ஒரு பெரிய க்ளோ பாக்ஸ் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபங்க்ஷனோடவே வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இந்த வேரியண்ட்டு கிடையாது. ஸோ ஒரு நார்மலான ஐஆர்விஎம் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே கேபின் லேம்ப்ஸ் எல்இடியில் வந்துடுது. அண்ட் ஆல்சோ இதுக்கு அடுத்த டாப் அண்ட் டெக்னா லான்ச் எடிஷனில் டேஷ் கேம் அடிஷனல் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 6 ஸ்பீக்கர் JBL சவுண்ட் சிஸ்டம் வரும். இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஆம்பியன்ட் லைட்டிங்குமே இதுக்கு அடுத்த லான்ச் எடிஷனில் தான் அவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு டியூல் டோனில் டேஷ்போர்டு வந்துருது. மேலே பிளாக் கலர், இந்த இடத்துல ஒரு ஒயிட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வுட் ஃபினிஷுமே வந்துருது. ஸோ அது கேபின் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரீமியமாக காமிக்குது அப்படின்னே சொல்லலாம். சீட்டோட கலர் ஸ்கீம்ஸுமே நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி செமி லெதர், சூடோ லெதர் சீட்ஸ் தான் இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்னா வேரியண்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த காரை டிரைவ் எடுத்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மேனுவல் வேரியன்ட் தான் இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 72 bhp அண்ட் 96 Nm ஆஃப் டார்க் இந்த கிராவைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம கூட மேனுவல் வேரியன்ட் இருக்குது. இந்த நிசானோட கிராவைட்டில் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் 2 ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. அண்ட் லெதர் சீட்ஸ் இது வந்து டாப் அண்ட் டெக்னா வேரியண்ட்லேருந்தே வந்துடுது. ஸோ எஸ், ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி ஒரு மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸ்டியரிங் ரொம்பவே லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, 72 bhp அப்படிங்கிறதுனால பவர் வந்துட்டு ஒரு மாதிரி லீனியரான சர்ஜ் தான் இருக்குது. ஸோ நீ எடுத்த உடனே ப்ரெஸ் பண்ணும் ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின் கிட்ட இருக்கிற அளவுக்கு பவர் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் அடிக்வேட்டான ஒரு பவர் டெலிவரி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கியர் பாக்ஸோட த்ரோ வந்து கொஞ்சம் லாங் தான். சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சேலமில் ஒரு பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்கும். ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் நல்லாவே இதை ஹேண்டில் பண்ணுது. ஸோ இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நிசான் கிட்ட ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருந்தது. இப்போ வந்துட்டு இந்த கிராவைட்டியுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்துட்டு ரெனால்ட் ட்ரைபரோட ஒரு ரீபேட்ச்டு வெர்ஷன் தான். பட் இருந்தாலுமே இதில் வந்துட்டு நிறையவே டிசைன் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிசானோட ஒரு பர்டிகுலர் டிசைன் வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த காரில் நம்ம சொல்லலாம். ஓகே, 3000 RPM வரைக்கும் ரெவ் பண்ணுறப்போ இன்ஜினோட நாய்ஸ் லைட்டாக உள்ள கேட்குது. ஐடியலிங்கில் பெருசாக அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது தெரியல. சும்மா மைல்டாக ஒரு வைப்ரேஷன் எனக்கு ஸ்டியரிங்கில் மட்டும் தெரிஞ்சுது. பட் ட்ரைவ் பண்ண அந்த 3 சிலிண்டரோட அந்த வைப்ரேஷன் பெருசாக எனக்கு எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5th கியரில் போயிட்டுருக்கேன், ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் சீட்டில் அந்த வைப்ரேஷன் வந்துட்டு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல்டாக தான் வச்சுருக்காங்க. ஓகே, சஸ்பென்ஷன்
ஓரளவுக்கு அந்த மூமெண்ட்டை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப மோசமாலாம் இல்லை, ஒரு மாதிரி கம்போஸ்டாகவே வண்டி போயிட்டுருக்கு. இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் 15 இன்ச் வீல் வரும். அசென்டா வேரியண்ட்டில் 14 இன்ச். அசென்டா வேரியண்ட்டுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டான வீடியோ பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் காட்டுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்டியரிங் ஃபீட்பேக் ஓகே அப்படின்னு சொல்லலாம், பட் ஸ்டியரிங் நல்லா லைட்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 70ல் போயிட்டுருக்கேன். விசிபிலிட்டி எல்லாமே டாப் கிளாஸ், தெளிவாக தெரியுது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கார் வாங்கி நான் ஓட்டி கற்றுக்க போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக வாங்கி ஓட்டி கற்றுக்கலாம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ sub 4 மீட்டர் கார். ஸோ sub 4 மீட்டரில் 7 சீட்டர் வந்துட்டு பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி ட்ரைபரில் பண்ண ஒரு விஷயம் தான், பட் இவங்களோட டிசைன் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அது நிறைய பேருக்கு அப்பீல் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு கார் வச்சுருந்தப்பயே நிசான் வந்துட்டு நல்லா தான் கார் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். நிசான் மேக்னேட்டே நல்ல ஒரு சேல் தான். இந்த டிசைனுக்காகவே மேபி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஒரு குயிக் ஓவர்டேக் 3rd கியரில் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஓவர்டேக்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஒரு கியர் டவுன் பண்ணி அழுத்தலாம், பட் அதுக்குமே நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, பட் இது எப்படி இருக்குது அப்படின்னா கியர் போடுறப்போ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அது நீங்கள் ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணுறப்போ போட்டுக்கலாம். மிச்சம் நார்மல் டைமில் இதை எடுத்துகிட்டு ஓட்டுறதா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் அது மேனுவலில் மட்டும்தான் வருது. ஏஎம்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கிடையாது. ஓகே, ஒரு பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டர் வேணும் அப்படின்னு பார்த்துருக்கவங்களுக்கு இந்த கார் நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இப்போ இருக்க மார்க்கெட்டில் யாருங்க 7 சீட்டர் தரா? அதுவும் டாப் எண்ட் வேரியண்ட். அதுவே நீங்கள் வந்துட்டு அந்த 10 lakhs ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வாங்கிக்கலாம். நான் சொல்கிறது ஆன் ரோட் ப்ரைஸிங். ஸோ 7 சீட்டர் எம்பிவி இருக்குது, பட் எர்டிகா வந்துட்டு நீங்கள் பேஸ் மாடல் தான் வாங்க முடியும். அது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் அதெல்லாம் இருக்கும், பட் பேஸ் மாடலில் அதில் ஒன்றுமே இருக்காது. இது டாப் எண்ட் அப்படிங்கிறதுனால இதில் நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல்டு க்ளோ பாக்ஸ். ஸோ அந்த கூல்டு க்ளோ பாக்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சென்டரில் இந்த இடத்துல ஒரு க்ளோ பாக்ஸ் இருக்குது, இங்கேயுமே கூலிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த ப்ரீமியமான கார்ஸில் தான் பார்க்க முடியும். அதை வந்து நிசான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காரில் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் வந்துடுது. அண்ட் அசென்டா வேரியண்ட்லேருந்து இதே டச் ஸ்க்ரீன் தான் கொடுக்குறாங்க. டாப் எண்ட் எடுத்திங்கனாலும் இதே டச் ஸ்க்ரீன் தான், அசென்டாலும் இதே டச் ஸ்க்ரீன் தான் கொடுக்குறாங்க. ஸோ லே அவுட் எல்லாமே சிமிலர் தான். ஸோ பட்ஜெட் ஃபோக்கஸ்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த வேரியண்ட் எடுத்து கூட ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வண்டி நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த காரை வாங்குறேன், நான் ஓட்டி கற்றுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பவர் டெலிவரி லீனியராக இருக்கிறத பெருசாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஓகே, அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். எய்தர் நீங்கள் வேறு ஒரு டீசல் கார் ஓட்டிட்டு இல்லை ஒரு பவர்ஃபுல்லான டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஓட்டிட்டு இது வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பவர் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். நான் இப்போ ஓட்டிட்டு வந்தப்போ பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் இப்படி ஒரு மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். அதுவும் ஒரே கையில் இந்த மாதிரி தான் இப்போ மூவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்தளவுக்கு நல்ல எஃபர்ட்லெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கேபின் இன்சுலேஷன் லெவல்ஸ் ஓகே தான். இன்ஜினோட நாய்ஸ் மட்டும் லைட்டாக எனக்கு உள்ளே ஃபில்டர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மிச்சபடி ரோட் நாய்ஸ், விண்ட் நாய்ஸ் அதெல்லாம் பெருசாக இல்லை. டயர் நாய்ஸ் மட்டும் மைல்டாக கேட்குது. விண்ட் நாய்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஓகே, டயர் நாய்ஸ் மட்டும் லைட்டாக ஒரு 100-120 போகிறப்போ லைட்டாக கேட்கும். ஸோ ஒரு ஆவரேஜ் க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்குறப்போ 90 to 110 வரைக்கும் நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு யூ டர்ன் எடுத்துருவோம். ஸ்டியரிங் ரீசென்டர் ஆகுதான்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் இருக்குது, பட் இது நான் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணதுனால அது திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. கொஞ்சம் விட்டுருந்தேன்னா அது கொஞ்சம் மூமெண்ட்லேயே இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் லைனுக்கு வந்திருக்கோம். பிரேக்கிங் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு 70 மெயின்டைன் பண்ணுறேன். 68, 69 அண்ட் 70. ஓகே, பின்னாடி எதுவும் வண்டி வரல, நான் சேஃபாக தான் பிரேக் பண்ணுறேன். ஓகே, பிரேக்கிங் ஓகே, நல்லா தான் இருக்குது. அதான் வண்டி எங்கேயும் அலையலை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது. ஸோ இட்ஸ் குட், நல்லா தான் இருக்குது. ஸோ மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, அதனால் அதுக்கேற்ற ஒரு ஸ்டாப்பிங் பவர் இதில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இனிஷியல் பைட் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. 182 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மோர் தென் எனஃப். ஸோ நீங்கள் 7 பேர் போகிறப்போ வண்டி லைட்டாக இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் வண்டியில் 2 பேர் தான் இருக்கோம், அதனால் எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம்.
அண்ட் ஆல்சோ சப் 4 மீட்டர் கார் ஒரு 2636 mm வீல் பேஸ். ஸோ இவ்வளோ பெரிய வீல் பேஸ் கொடுத்ததுனால தான் அவங்க வந்து இந்த 7 சீட்டையும் பேக்கேஜ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ நார்மலாக ஒரு சப் 4 மீட்டர் கார் அப்படின்னா 2.5 மீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் வீல் பேஸ் இருக்கும். ஏன் நிசான் மேக்னெட்லேயே 2.5 மீட்டர்ஸ் தான் வீல் பேஸ் இருக்குது. பட் இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. லைக் உள்ளே இருக்கவங்களாம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக வச்சுக்குது. ஸோ ரொம்ப லோ எண்டில் மட்டும் எனக்கு லைட்டாக ஒரு வைப்ரேஷன் இந்த ஓஆர்எம்ஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபீல் ஆகுது. மேபி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்து கிராவைட் வந்தால் அதில் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். மேக்னைட்டில் அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்துட்டு இதில் வரும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா ட்ரைபர் இருக்குது. ஸோ ட்ரைபரில் அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் இல்லை அப்படிங்கிற ஒரே குறை தான். பட் இதில் கொடுப்பாங்கன்னு நினச்சா அவங்க கொடுக்கல. பேக்கேஜ் பண்ண முடியாது கைஸ். லைக் இந்த இன்ஜின் பேல இந்த 1 லிட்டர் இன்ஜின் மட்டும்தான் அவங்க வந்து பேக்கேஜ் பண்ண முடியும். அந்த 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வைக்க முடியாது அப்படின்னு தான் நிசானோட சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் எனக்கு வந்து அந்த 7 சீட்டர் கார் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக மட்டும்தான் இந்த நிசானோட கிராவைட் அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையவே ஃபீச்சர்ஸையும் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸ்மூத் அவுட் பண்ணிடுது ஒரு மாதிரி சஸ்பென்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் இருக்க ரோடு, நான் ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணேன். அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் ஒரு மாதிரி ஸ்மூத் ஆயிடுச்சு. ஸ்டியரிங்கோட ஃபீட்பேக் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ எந்தூசியாஸ்டிக்காக ஓட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து ஜட்ஜ் பண்ணி தான் ஓட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, நான் லைட்டாக ஒரு மூமெண்ட் கொடுக்குறேன். நான் கொடுக்குற அந்த சின்ன சின்ன இன்புட்ஸ்க்குமே மூமெண்ட் இருக்குது. பட் அந்த அளவுக்கு டைரெக்டாக இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன குறை. ஸோ ஃபைனலி இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே கொடுத்துட்றாங்க. 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது பேசிக் வேரியண்ட்ல இருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.3 km/லிட்டர் மேனுவல் கிளைம் பண்ணுறாங்க, 19.6 km/லிட்டர் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ மேனுவல் கம்பேர் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக கொடுக்குது. பட் ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 14 km வரைக்கும் சிட்டிக்குள்ளே இந்த கார் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 16 or 17 வரைக்கும் பொறுமையாக ஒரு 80ல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த கார் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அதனால் 9 km/லிட்டர் காமிச்சிட்ருக்கு. செடேட்டிவாக ஓட்டிங்கன்னா அவ்வளோ கம்மியாலாம் வராது. பிகாஸ் 1 லிட்டர் 3 சிலிண்டர் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் போகணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி நான் வந்து சிட்டிக்குள்ளே தான் அதிகமாக ஓட்டுவேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கோங்க. ஆர்எல்ஸ் மேனுவலே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, சுத்தமாக எங்கேயுமே அடிக்கல, அது பாட்டுக்கு அது ஈஸியாக ஏறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் அந்த ரீசென்டர் வேகமாக ஆச்சு. ஸோ இதை தான் நான் சொன்னேன், ஃபுல்லாக லாக் பண்ணால் அது ரீசென்டராக யோசிக்குது. பட் லாக் பண்ணல அப்படின்னா ஈஸியாக ரீசென்டர் ஆயிடுது. யூ டர்ன் போடுறதுக்கு சிட்டிக்குள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி தான். ஓகே, ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ டேர்னிங் ரேடியஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டைட் டர்ன்லேயே அது வந்து டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு டேர்னிங் ரேடியஸுமே நல்ல ஒரு சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஏசியோட த்ரோவுமே நல்லா தான் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது, வெயில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. பட் இந்த மாதிரி டைம்லேயும் ஏசியோட த்ரோ வந்து நல்லா தான் இருக்குது. கேபின் வந்துட்டு ஈஸியாக கூல் பண்ணிடுது. முக்கியமாக அந்த செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ எல்லாத்துக்குமே இந்த ஏசி வெண்ட் இருக்கிறதுனால ஸோ ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பாருங்கள் ரீசெண்ட் ஆகுது ஸ்டியரிங். ஸோ இதுதான் சொன்னேன். ஒரு நார்மலாக எவ்ரிடே கம்யூட்ஸ் அண்ட் ஆல்சோ அக்கேஷ்னலாக அந்த 7 பேரோட ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு ஃபேமிலி ஆஃப் 5 or 4 இருக்கிறவங்க, நான் அப்பப்போ ஒரு 7 சீட்டராக இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கவங்க தாராளமாக இந்த நிசானோட கிராவைட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் வாரண்ட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த கிராவைட்டுக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்ட்டி ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங் பேஸ் வேரியன்ட் வந்து 5,65,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. டாப் அண்ட் வேரியன்ஸோட ப்ரைஸிங் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பர்டிகுலர் டெக்னா வேரியன்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வேரியண்ட்டில் 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் தான். இதுக்கு அடுத்த அந்த லான்ச் எடிஷனில் தான் 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ 2 அடிஷ்னல் ட்வீட்டர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக அது வந்துட்டு க்ராஸ் பண்ணுது அப்படின்னு. ஸோ இதுதான் கைஸ் இந்த நிசான் கிராவைட்டோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ
இந்த கிராவைட் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கிராவைட் புக் பண்ணோம் ஒரு டெஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேலமில் இருக்க ஸ்கைலைன் நிசானோட நம்பர் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.